தோட்டத்துல வந்து திருட மட்டும் தெரியுது, நடக்க தெரியலையா? வா வா சீக்கிரம் வா. போஸ்ட்மேன் தம்பியா? வணக்கம் தம்பி. வணக்கம் வணக்கம் வணக்கம். என்னது பலமான கேஸ் பிடிச்சிருக்கீங்க போல இருக்க? அதை ஏன் கேக்குறீங்க தம்பி? பெரிய தொல்லை. தோட்டத்துல வந்து திருடதே வேலையா போச்சு. ஏமா சாப்பிடுறதுக்குன்னு கேட்டா யாருமே 4 காய் கொடுப்பாங்களே, எதுக்காக திருடணும்? சாப்பிடுறதுக்கா திருடுது? இல்ல தம்பி, சந்தையில கொண்டு போய் விக்கிறதுக்கு. இதுகளை எல்லாம் பஞ்சாயத்துல கூட்டி போய் அபராதம் போட்டா தான் சரிப்படும். இன்னொரு பொண்ணு இருக்கு, அது என்னைக்கு என் கண்ணுல மாட்டுதோ தெரியல. வா 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 வா. இன்னொரு பொண்ணு இருக்கா? எத்தனை பொண்ணுங்க இவர் தோட்டத்துல திருடுது? அம்மா போஸ்ட். இந்த பிள்ளை நில்லு நில்லு. ஆமா, ஏரிக்கரையில விறகு, யாரு விட்டு தோட்டத்திலேயாவது கத்திரிக்காயா? இப்படி திருடி பிழைக்கிறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? ஆமா, ஏரிக்கரையில என்னமோ மைனர் ஆட்டமா வந்த? நீ என்ன போஸ்ட்மேன் தானா? அட டிங்கிரி டப்பா, உனக்கு என்ன வந்தது? இது என்ன வா வீட்டு தோட்டமா? ஏய் நில்லு நில்லு நில்லு. ஆமா, யார் தோட்டமா இருந்தா என்ன, அதுக்காக திருடுறதா? இப்பதான் ஒரு பொண்ணு கத்திரிக்காய் திருடிச்சுன்னு காவக்கார பஞ்சாயத்து கழிச்சு போறாரு. இதோ பாரு கத்திரிக்காய், ஒன்னையும் பஞ்சாயத்து கழிச்சு போய் அபராதம் போட்டாதான் நீ சரிப்பட்டு வருவ. அட சரிதான் போயா. என்ன அந்த பக்கம் போற? இந்த பக்கம் போ, இந்த பக்கம் போ. ஹாய், நீ என்ன போஸ்ட்மேன் இல்ல போலீஸா? போயா சரிதானா? இத பாரு, மரியாதையா நீ பஞ்சாயத்துக்கு நடக்கல, உன் கழுத்துல கைய வச்சு இழுத்துக்கிட்டு போவேன். என் கழுத்துலயா? ஆமா. ஏடா புடியா பார்க்கலாம். சும்மா ஓடு கூப்பாடு போட்டு இந்த ஊரே கூட்டி உன்னை என்ன செய்ய பாரு. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. நட. ஐயோ விடியா கழுத்து. பஞ்சாயத்துக்கு நட. நடங்கறேன். ஐயோ விடியா. போயா, இனிமே தப்பு நான் போக மாட்டேன், விட்டுடியா. இதெல்லாம் பஞ்சாயத்துல வந்து சொல்லு, கூடைய தூக்கிக்கிட்டு நட. முடியாதியா. ஐயோ கைய கால வலிக்குது, நீ வேணா தூக்கிட்டு வாயா. இப்படி ஒரு சண்டித்தனமா? நான் உன்னை விட மாட்டேனே, நானே கூடைய தூக்குறேன். ரொம்ப கஷ்டமோ? ஏய் பிள்ளை, டேய் எங்க ஓடிட்டு வர? என்ன தப்பு முடியாது நீ. இதோ பார் எங்க. ஏய் பிள்ளை, என்னடி இது இப்படி எங்க இருந்து வர? நீ தோட்டத்துல இருக்க சொன்னாங்களே. சத்தம் போடாதடி, நான் தோட்டத்துல தான் வரேன். வர வழியில ஒரு வேடிக்கை, அது அப்புறமா சொல்றேன், நீ போ. ஏமா இந்த பக்கமா ஒரு பொண்ணு ஓடிச்சா? ஏன் என்னாச்சு? கத்திரிக்காய் தோட்டத்துல பூந்து தாயை திருடினா, என்கிட்ட கையெழுத்திக்கிட்டா, எப்படியோ தப்பிச்சுக்கிட்டா. அதான் தேடுறேன். ஏமா சிரிக்கிற? ஐயோ ஐயோ, அந்த தோட்டத்தை அவதான் குத்தைக்கு எடுத்திருக்கா. நான் 4 தெருக்கு போகணும், வரேன். ஐயா ஐயா ஐயா, குதிரை கிச்சா கொட்டா. ஐயா 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 ஐயா. ஏ பசங்களா, ஐயா வரானே, கை பண்ணுடா டேய். முதலாளி வரான்னு சொல்டா. முதலாளி வரானே டேய். ஐயா ஐயா, ரோட்ல குழந்தை குழந்தை குழந்தை. குழந்தை ஏன்டா குறுக்க விட்டற? புதுசா வந்த போஸ்ட்மேன் இன்ன கமாலா சயான் கொடுத்த அந்த குழந்தையை காப்பாத்தனா பாத்தியா? தம்பி, உன் கைக்கு தங்க தோடாதான் போடானும். இப்போ உங்க கைக்கு இரும்பு தோடாதான் போடானும். டேய், குருட்டு குழந்தை தெருவில் விளையாட விட்டுட்டு குதர்க்கமா பேசுற. குழந்தை குருடு இல்லையா, உங்களுக்கு தான் குருட்டுத்தனம். எங்க எஜமான பார்த்து எதிர்த்து பேசின வீரன் நீ ஒருத்தன் தாயா. இவனா வீரன் துக்கிரி. என்ன மறைக்கிற? நீ மறைக்கிறத பார்த்தா இவரை பக்கிரின்னு சொல்லுவ போல இருக்க. அதான் உன் தோரணையை பார்த்தா இவர் சட்டையை பிடிச்சு கீழே இழுத்து போட்டு காலால நொய்யி நொய்யின்னு மிதிப்பா போல இருக்கு. அறிவு கட்டவனே, அவன் சாம்பிராணி மாதிரி நிக்கிறான். அவன் மேல நெருப்பள்ளி போட்டு தூபத்தியா உண்டாக்குற நன்றி கட்ட பயல. ஏமா, நான் உங்க பருப்பத்தின்னு வளர்ந்தவங்க, உங்க உப்பத்தின்னு வளர்ந்தவங்க. இந்த மாதிரி நேரத்துல தாங்க நாம யாருங்கிறத காட்டி ஆகணும். யாருன்றத காட்டுறா போஸ்ட்மேன். கால மேல போட்டு குதிரையை ஓட்டுறேன் பார். ஹை மாறி அனுப்புறேன்டா டாய். ஏமா வாங்கம்மா, பச்சை பிள்ளைய இப்படி தெருவுல விளையாட விடாதீங்க, பத்திரமா பாத்துங்க. போஸ்ட்மேன் தம்பி, கொஞ்சம் இப்படி வாங்க. இத பாருங்க, நீங்களும் ஊருக்கு புதுசு. நடக்கும்போது கால் தவறிடுச்சுன்னா எழுந்து நடக்கலாம். இடம் தெரியாம பேச்ச விட்டுட்டா இருக்கவே முடியாதே. விளைக்க வந்த இடத்துல எதுக்குங்க வீண் பம்பு? ஐயா, பாம்பும் தேனும் கடிக்க வந்தா பாத்துக்கிட்டு தான் இருப்பீங்களா?
அடிச்சு கொள்ள வகை இல்லைன்னா என்ன செய்யறது தம்பி? இத பாருங்க, தவறு செய்யறவங்களை தண்டிக்காம விட்டா அப்புறம் அதுக்கு முடிவே இருக்காது. யாரும் தட்டி கேட்கிறவன் மரியாதையா எங்க எஜமா கால விழுந்து மன்னிப்பு கேட்கற என்ன ஆகும் தெரியுமா? என்னடா மிரட்டுற? ஐயோ மாறி பையன் சோமாரிடா. போச்சு, மானமே போச்சு. அந்த மாறி அனுப்புறப்பவே சொன்னேன் அவன் சோமாரி. நீங்க கேட்கல. எங்க இந்த ஊர்ல ஒரு பயலாவது நம்மளை எதிர்த்து இருக்கிறானா? இப்ப வெளியே தலை காட்டுறதுக்கே வெக்கமா இருக்கு. இத பாருங்க, அந்த போஸ்ட்மேனை எப்படி நம்ம ஒழிச்சே கட்டோம். அவன் இந்த ஊர்ல இருக்கவே கூடாது. ஊரை விட்டு என்ன கோவால் சாமி, இந்த உலகத்தை விட்டே ஒழிச்சு கட்டுறேன். அரசாங்கமே அவனை தூக்குல போடுற மாதிரி செய்யறேன். கேட்டு எதுக்கு எடுத்தாலும் 1000 கொடு 5000 கொடுன்னு பெரிய புடுங்கலா போச்சு. பழகின தோஷத்துக்கு ஒரு கன்செஷன் கிடையாது. அட்லீஸ்ட் 10% கொடுத்து தொலைக்கிறேன். எப்படி செய்ய போறீங்கன்னு கொஞ்சம் சொல்லி தொலைங்களேன். மாரிய கொன்னு அந்த பழிய போஸ்ட்மேன் மேல சுமத்தி, ஏற்கனவே அவங்க 2 பேருக்கு விரோதம் இருந்துச்சுன்னு போலீஸுக்கு சுட்டி காட்டி, சாட்சிகளை நமக்கு சாதகமா சொல்ல வச்சு காரியத்தை கச்சிதமா முடிச்சுடார, அவனை தூக்கலையும் போட வச்சிடார. அதை விட என்ன கொலை செஞ்சு பழைய போஸ்ட்மேன் தலையில சுமத்துங்க, பொருத்தமா இருக்கும். ஏன்னா அவனுக்கு எனக்கு தானே தகராறு. எதை எப்பப்ப செய்யணும்னு எனக்கு தெரியும். போதும், பார்த்த வரைக்கும் ஏதோ கொக்கு தலையில வெண்ணெய் வைக்கிற கதை எல்லாம் இருக்குது. நீங்க தான் மொட்டை அடிச்சிருக்கீங்கன்னா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் மொட்டை அடிக்கலாம்னு பாக்குறீங்களா? அடச்சே, ஆச்சாரியன் வைத்தியருக்கு பண்ணுடா. ஆச்சாரியன் வைத்தியருக்கு பண்ணுடா. உழைப்பாளரின் ரத்தத்தை உறிஞ்சும் பண்ணையா. உழைப்பாளரின் ரத்தத்தை உறிஞ்சும் பண்ணையா. யார் ஒழியாங்கிறத நான் பாத்துறேன். ஆரம்பத்துல கொடுத்தத கொடுங்கன்னு வர்றது, வேலை கொடுத்ததுக்கு அப்புறம் ஒழிகன்னு கூச்சல் போடுறது. நன்றி கட்ட பயலுங்க. இவங்க எவ்வளவு இருந்தாலும் கூச்சல் போட்டுட்டோம். நான் கரைச்சி வரையிலும் படைய போடுறேன். நிறுத்துங்க. உங்க கோரிக்கை நியாயமாக இருக்கலாம். ஆனா அதை அடைகிற முறை, அணுகிற முறை இது இல்ல. படிச்சு பேசி எப்பவுமே எதுக்குமே பரிகாரம் காண முடியாது. கடவுள்கிட்ட கூட பூஜை செஞ்சுதான் நம்ம கோரிக்கையை கேட்கணும். அதனால ஒழிகங்கிற வார்த்தையை ஒழிங்க, வாழ்கன்னு கோஷம் போடுங்க.
அந்த வாழ்த்துறையை கேட்டு உருகாத நெஞ்சமும் உருகும், உங்க கோரிக்கையை நிறைவேறும். எங்க சொல்லுங்க, மதிப்பிற்குரிய பண்ணையார், மதிப்பிற்குரிய பண்ணையார், மதிப்பிற்குரிய பண்ணையார், பண்ணையார். இந்த ஊருக்கு யார் பூசா வந்தாலும் என்கிட்ட தாங்க. இத்தனைக்கு நான் ஜிம்புல ஒரு குழம்பு, ஒரு கூட்டு, ஒரு ரசம் தாங்க வைப்பேன். வேற ஸ்பெஷலா ஏதாவது வேணாலும் சொல்லுங்க, செஞ்சிடுறேன். எதை சொன்னாலும் செய்வியா? ஓ, ஃபர்ஸ்ட் கிளாஸா செய்வேங்க. இந்த கண்ணம்மா கைச்சோறு என்னமா இருக்குன்னு கலெக்டரை கேளுங்க, தாசில்தார கேளுங்க, இன்ஸ்பெக்டரை கேளுங்க, ஊரை கேளுங்க, உறவை கேளுங்க, என்ன கேளுங்க, யாரெல்லாம் கேளுங்க. பாரு, இந்த அட்வான்ஸ் நான் இருந்தாலும் இல்லாட்டாலும் சாப்பாட்டை கொண்டு வச்சிரு, சாவியை வச்சுக்க. சரிங்க, வணக்கங்க. இல்லையா, ஸ்டாக் இருந்தா நான் ஏன் கடையை பூட்டி வைக்க போறேன்? இன்னும் 2-3 நாள் கழிச்சு வந்து பாருங்க. போங்க போங்க. ஐயா, அப்படி சொல்லாதீங்க ஐயா. ஆளுக்கு ஒரு மூட்டையாவது கொடுங்க ஐயா. ஐயா, கொஞ்சம் பெரிய மனுஷன் பண்ணுங்க ஐயா. ராப்பகலா தண்ணி பாய்ச்சி பாடுபட்டு வளர்த்த பயிருங்க. இந்த நேரத்துல உரம் போடலன்னா வெள்ளாமை எல்லாம் வீணா போயிடும். கொஞ்சம் தயவு பண்ணுங்க ஐயா. உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கே பாவமா இருக்குது. என்ன பண்றது? வேணும்னா ஒண்ணு பண்ணுங்க, மூட்டைக்கு 20 ரூபாய் அதிகமா கொடுத்தீங்கன்னா வேற ஒருத்தர்கிட்ட சரக்கு இருக்குது, வாங்கிட்டு வந்து இங்க வைக்கிறேன், அப்புறமா வந்து எடுத்துக்கங்க. மிஸ்டர் கார்மேகம், உங்க வியாபாரம் பூராவுமே கருப்பு மார்க்கெட்ல தானா? அத கேட்க நீ யாரு? நானா? மன்னிச்சுக்கோ. இப்பெல்லாம் சில பேர் ஆபீசர் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு வந்து மிரட்டுறாங்க. அதனால நான் உங்களை அப்படி கேட்டுட்டேன். மன்னிச்சுக்கோ. வாங்கோ வாங்கோ. நீங்க எப்படி வாங்கோ? பையா, ஆபீசருக்கும் சிஓவுக்கும் காப்பி கீப்பி கொண்டா. அப்புறம் அந்த மரியாதையெல்லாம் முதல்ல கடையை தரங்க. அவங்க இருந்தா உனக்கு என்னையா? அங்க போனா உனக்கு என்னையா? சரி 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 சொல்ற. ஏயா இவ்வளவு மூட்டைங்களை உள்ள வச்சுக்கிட்டு இல்லேன்னு சொல்லி ஏழை விவசாயிகிட்ட கொள்ளலாம் அடிக்க பாக்குறீங்களா? ஐயோ ஐயோ, ஏற்கனவே பில்லு போட்டு அத்தனை முட்டைகளை வித்தாச்சு. வண்டி கொண்டு வரதுக்கு ஆள் போயிருக்குது, ஆளை காணாமே. யார் அந்த ஆளு? என்ன முழுங்குறீங்க? தொண்டையும் இருக்குது, வெளியில வரமாட்டேங்குதுங்க. ஐயாவை விட்டு 2 தட்டு தட்ட சொல்லட்டுங்களா? வேண்டாம் வேணாம். நம்ம புலியூர் வீரபத்திர முனுசாமி மகனா? ஆமா. அவனுக்கா விட்டீங்க? ஆமா. அவனுக்கு தான் நிலைமே கிடையாது. ஆமா. ஊராம் பேர்ல பில்ல போட்டு தில்லு முல்லா பண்றீங்க நீங்க. ஐயா, உங்களுக்கு தெரியாத விஷயமே இருக்காது போல இருக்குது. கொஞ்சம் அடக்கமா இருங்க, பின்னால உங்களை கவனிச்சுக்கிறேன். அவரை நீங்க பின்னால கவனிக்கிறது இருக்கட்டும், முன்னாலேயே இப்ப நான் உங்களை கவனிக்கிறேன். சீக்கிரமா பில்ல போட்டு அந்த ஏழை விவசாயிகளுக்கு எல்லாம் எல்லா மூட்டையும் சப்ளை பண்ணுங்க. சரி. பாத்தேரையா, பாத்தேரையா, என்ன மாஷி, என்ன உங்க மகன் அந்தோணி உண்மையிலேயே தெய்வங்க. அவர் நியாயத்துக்காக போராடி இந்த கிராமத்துக்காகவே உயிர் விட்டாருங்க. அவர் செத்துட்டாலும் அவருடைய கொள்கைகள் சாகலைங்க. அவர் கடைபிடிச்சுக்கிட்டு வந்த நீதி, நேர்மை, நியாயம் எல்லாமே புது ஆபீசர் ரூபத்துல நம்ம ஊருக்கு வந்துடுச்சுங்க. இனிமே நம்ம ஊருக்கு கலப்படம், கள்ளக்கடத்தல், அநியாய விலை, ஊழல் எதுவுமே இருக்காதுங்க. நல்ல காலம் பிறந்துடுச்சுங்க நம்ம ஊருக்கு. மாசி, எப்படியோ எல்லாரும் சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும்பா.